மாரி கோட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ. அந்த மாரி கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ்லாம் வருதுங்க சார். ஓகே. அ இது 3 தாங்க சார் பண்ணி பார்த்தேன். அப்படியே பிரசன்ட் பண்ண முடியுமா? சார் இல்லைங்க சார். நான் ஜிம்ல இருக்கேங்க சார். ஃபோன்ல போட்டுருக்கேங்க ஜிம்ல சார். இருக்கீங்க. ஓகே, ஓகே. ம். ஆமாங்க. ஓகே, ஓகே. நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்றேங்க சார் நைட்டு போயிட்டு. ஓகே. இல்ல ஜஸ்ட் see that அவுட்புட் ப்ராசஸ் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சார். நான் நைட்டோ உங்களுக்கு காலையிலயே அத ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேங்க சார். ஓகே. இப்போ ஓகே. சொல்லுங்க சார். அடுத்த ஸ்டெப்புக்கு இது மூவ் பண்ணணும். சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க சார். எப்படின்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க சார். ஓகே. சோ எது கேட்ட அப்படின்னா, அந்த சர்வீஸ் நம்ம குடுக்கணும். அதுதான் முக்கியம். புரியுதா? ஒரு சர்வீஸ் இருக்குன்னு ஓகேங்க சார். அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மேட்டர் இல்ல. நாம அந்த சர்வீஸ் குடுக்கறதுக்கு நம்ம அவைலபிளா இருக்கணும்ல. குடுக்கலாங்க சார். குடுக்கலாங்க சார். ம். எஸ் சார். சரி. இப்போ உங்களுக்கு சொல்லுங்க சார். இதுல சொல்லிக் குடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன். ஆ குடுக்கலாங்க சார். சொல்லிக் குடுக்கலாங்க சார். ம்ஹ்ம். ஓகே, ஓகே. ம். தமிழ்ல தானங்க சார்? அது நம்ம மக்கள் தான், வேற யாருக்கும் இல்ல. சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப அந்த உங்க இங்கிலீஷ்ல சொல்ற டீம் மாரினா மெம்பர் கொஞ்சம் மக்கள் இருக்காங்களவா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். மீட்டிங்ஸ் ஜெனரேட் பண்ணி மீட்டிங் ஐடில ஆன்லைன்ல இதெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சொல்லலாங்க சார். கண்டிப்பா சொல்லலாங்க சார். ஓகே. எஸ் சார். அதான் விஷயம். ம். சொல்லலாங்க சார். சரி. சொல்லலாங்க சார். அன்னைக்கே டாக்டர் பத்தி நான் திவ்யா மேமுக்கு கொஞ்சம் சொன்னேங்க சார். ஓகே, ஓகே. ம். ஒரு சும்மா சின்ன மீட்டிங் தாங்க சார். ஒன்றும் பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் டாக்கர் ம். இமேஜ் இப்படி கிரியேட் பண்ணலாங்க மேம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லூப்ல ரன் ஆயிரும் ம். அப்படின்ற மாதிரி சொன்னேங்க சார். அவங்க வந்து டாக்கர் எதுக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ம். அதுக்கு வந்து நம்ம சும்மா சும்மா ஒரு தடவை பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க மேம். பைத்தான் ம். இன்ஸ்டால் பண்ணி அது இதுல பேசிக்கா ஒரு 1/2 மணி நேரம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டெய்லி ஒர்க் பண்ண முடியும். அந்த 1/2 ம். மணி நேரம் சேவ் பண்றதுக்காக நம்ம டாக்கர் இமேஜை வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு ம். 30 செகண்ட்ஸ்ல அது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா 1/2 hour ஆஃப் ஒர்க் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேங்க சார் மேம். ஓகே, ஓகே, ஓகே. சரி. அதுதாங்க சார். சரிங்க சார். ஓகே. ஓகேங்க சார். ம். என்னன்னு சொல்லுங்க சார். மீட் போட்டு எப்போ சொல்லணும்னு சொல்லுங்க சார். நான் ஒரு ப்ரிப்பேர் ஆயிட்டு சொல்லி கொடுத்துறேங்க சார். ம். சரி. ஓகே. பாத்துக்கலாம். எனக்கே டக்குன்னு டக்குன்னு கேட்டீங்கன்னா வராது சார். ஒரு 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 கொஞ்ச நேரம் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தாதான் எனக்கே டக்கு டக்குன்னு வருங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஏன்னா ஓகே. எதுக்காக இதை கேட்டேன் அப்படின்னா, சரிங்க. நான் சொல்லுங்க வந்து சார். ஒரு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுடைய பழைய சொல் ஸ்டூடெண்ட் ஒண்ணு ஒரு இதுக்காக ஓ ஓப்பனிங் கேட்டிருந்தாங்க. ஓகேங்க சார். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆக்சுவலி ரெஸ்யூம் அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் ப்ரொஃபைல செக் ஓகே. பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்கனால என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல தெரியல. ஓ ஓகேங்க சார். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? தெரியலங்கிறது வேற தெரிஞ்சு பிரச்சனை. ஓகேங்க சார். கண்ணா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தெரியலங்கிறது வேற தெ- பிரச்சனை. அது ஒரு வேற ஆமாங்க பிரச்சனை. சார். தெரியலனா அந்த டாபிக் தெரியலங்கிறது ஒரு தெரியல வேற அப்படின்னு பிரச்சனை. சொல்லிடலாம் சார். இந்த பிரச்சனை அது இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச சரிங்க சார். விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். ஆனா அதே பர்சன் தான் அவங்க வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இத ஆமாங்க ஒரு சார். அதாங்க சிலருக்கு சார். செய்ய தெரியும், சொல்ல தெரியாது தெரியுமா? அந்த ஆமாங்க சார். மாரி ஆமாங்க சார். என் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க சார். பேசிக்ஸ் எல்லாம் மறந்துருச்சு மச்சான். ஒர்க் பண்ணி 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 பழக்கம் ஆயிடுச்சு. இந்த கோடு எதுக்கு போறோம்லாம் தெரியாது. ஆனா இந்த கோடு போட்டாதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சோ இதுதான் ஆக்சுவலி எக்ஸாக்டா ப்ராப்ளம் இதுதான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, கிளைண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்ல, புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரம். ஓகேங்க சார். போன் கால் ஹேண்டில் பண்ணும்போது என்னன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப எக்ஸ்பிளனேஷன் தான் மெயின். புரிஞ்சுதுங்களா? ஆமாங்க சார். எக்ஸ்பிளனேஷன் பக்காவா எப்படி தருவாங்க. பிரசன்ட் பண்றாங்கறத மெயின். பிரசன்டேஷன் ஓ கரெக்டா வருது அப்படின்னா ஹையர் பண்ணிடலாம். அதான். ஓகேங்க சார். சோ இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் இந்த செஷனே, வேற ஒன்றும் இல்ல. அதுக்காக ஓ தான் நம்ம சரி. டீம்கிட்ட நீங்க பேசும்போது நான் அவங்கள கேட்பேன், திடீர்னு கேட்பேன். இப்ப நம்ம ஏடபிள்யூஎஸ் எஸ். தம்பி சொன்னது வந்து புரிஞ்சுதான்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்பேன். நான் பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கேட்பேன். அப்ப விஜயோட ஓகேங்க ஃபீட்பேக்கை சார். தனியா கேட்பேன். இப்ப கௌதமோட ஃபீட்பேக்கை ஓகேங்க தனியா சார். கேட்பேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். திவ்யா அவங்களோட ஃபீட்பேக் கேட்பேன், கீர்த்தனா அவங்களோட ஃபீட்பேக் கேட்பேன், விஷ்ணுவோட ஃபீட்பேக் கேட்பேன். சரிங்களா? அப்போ என்னன்னா ஓகேங்க ஒவ்வொருத்தரோட சார். இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் வந்து தனித்தனியா கேட்பேன் அப்பப்போ.
ஆ ஓகே. அப்ப ஓகேங்க வந்து சார். ஓகே. நீங்க டெலிவரியில என்ன பிரச்சனை வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இங்க பிரச்சனையே தான். சரி சார். அது ஓகே. ஆமாங்க சார். அப்படி கேட்டு எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க சார் அத. அதுதான். இதுதான் விஷயம். வேற எதுவும் நம்ம பண்ண போறது. இது வந்து என்னன்னா அப்ளிகபிள் டு ஆல். எல்லாமே அப்படிதான் இருக்கும். இனி வரக்கூடிய ஆமா. டேஸ்ல அந்த இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் படி இது பண்ணணும். ம். ஆஹ் கௌதம் எல்லா டாக்குமெண்ட் முடிச்சதுங்களா? சார் முடிச்சாச்சுங்க சார். அந்த அந்த- அந்த அவர் பேரு தாமஸ் தாமஸங்க சார். அவர் பேர் வந்து அவரு பேர் தாமோதர். இல்லைங்க சார். எஸ். அவரது கடைசி நான் 9 மட்டும் அவர் கொடுத்து விட்டேங்க சார். அவர் முடிச்சாரா இல்லைன்னு தெரியல. ஓகே. சி என்னன்னா இப்போ மத்தபடி எல்லாம் அது வந்து முடிச்சாச்சு. இப்போ எத்தனை டாக்குமெண்ட் இருந்து 49 சார் மொத்தம் 29 இருந்துச்சு. மொத்தமா எல்லாமே சேர்த்து 29 இருந்துக்கா? எஸ் சார். நோட்ஸ்ல மட்டும். அப்படியா? ஆமாங்க. ஆனா உள்ள பேஜ் அதிகம் சார். பேஜ் அதிகம். பேஜ் ஒவ்வொருத்தரையும் 70 பக்கம்லாம் வந்துச்சுங்க சார். சரி ஓகே. சரிங்க சரி அப்படியே அதுல பார்த்த சப்ஜெக்ட் ஓகே. இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல. அந்த சப்ஜெக்ட் பண்ணும் அல்லவா? ஆமாங்க சார். அந்த சப்ஜெக்ட் வந்து இப்ப எல்லாம் 29 டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சரிங்க. டெஸ்ட் படிச்சு டெஸ்ட் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஃபுல் புரியலைங்க. ஸ்டாக்ல அதெல்லாம் ஒரு பார்ட் தான். கண்ணா புரியுதா? சரிங்க சார். அந்த 29 டாக்குமெண்ட்டும் எல்லாருமே எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகும். அதுல வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆகும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். கண்ணா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்களா அந்த டாக்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்ல? எஸ் சார். அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ணி அதுல எக்ஸாம்ஸ் எழுதணும். ஓகே. அது வந்து என்னன்னா பேஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய பேசிக் ஸ்கில்ஸ். அது எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான பேசிக் ஸ்கில் வந்து வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஓகேங்க சார். கண்ணா புரிஞ்சுதா? புரியுது. சோ அந்த டாக்குமெண்ட் படி நம்ம செய்யணும். சோ அதுக்காக தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் 29 டாக்குமெண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு காமனா எனக்கு மெயில் அனுப்பிச்சு. சரியா? சரிங்க சார். ஓகே. இல்லைன்னா காமனா வந்து குரூப்ல அனுப்பிச்சு எல்லா ஃபைலையும் சேர்த்து அனுப்பிச்சு குரூப்லயே. சரியா? சரிங்க சார். ஓகே. சோ அதுதான் ஒரு விஷயம். திவ்யா மேம் சார் அந்த பொண்ணை எப்படி பண்றாங்க மேம்? சார் அந்த பொண்ணு ப்ரோக்ராம்ல பண்ணுதுங்க சார். ம். பட் அப்படியே ரெஃபரன்ஸ் வீடியோ வச்சு பார்த்து பண்றாங்க சார். பட் அவங்கள ஐடியா எப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியலங்க சார். ரெஃபரன்ஸ் வீடியோ வச்சு அப்படியே பண்றாங்க. அவுட்புட் வருதுங்களா? அவுட்புட் கொண்டு வந்துடுறாங்க சார். அவுட்புட் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. சரி நான் என்ன பேசல. நான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. அது அந்த குரூப்ல எந்த அப்டேட்டா இருந்தாலும் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கா. இங்க மதர் அதுலயே இருக்காங்க. அதுலதான் சார் எல்லாமே போட சொல்றேன். ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் கொண்டு போகும். ஓகேங்களா? அவங்க சரிங்க சார். ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர் ஆக்சுவலி அவங்க நாலேஜ் கொண்டு போனாதான் ஓகே அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்க சார். அதனால ப்ரோக்ரஸ் வந்து டாக்குமெண்ட் கரெக்டா கொண்டு வந்து. சரிங்களா? ஓகே சார். ஓகே. கீர்த்தனா நான் என்ன அதை பார்க்கலமா? அதை நான் பார்த்துட்டு இந்த இதுதானே அபிஷியல் இமெயில் ஐடி தானே வேணும்? ஆமாங்க சார். ஆமாங்க. அதை நான் என்ன பார்க்கலங்க. நான் பார்த்துட்டு இது பண்ணிடுறேன். கொஞ்சம் அங்க வேற பெருந்துறை ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமான ப்ரெஷரு. இவி லைன்ல ஒரு சின்ன ஓகே இஷ்யூ சார்ட் அவுட் பண்ண முடியல. அதுல கொஞ்சம் ப்ரெஷர். ஓகேங்க சார். ஓகே. நான் சார்ட் அவுட் பண்ணனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிட்டு இதை பார்த்தேன். சரியா? ஓகேங்க சார். ஓகே. ஓகே. அது பண்ணா முடிஞ்சது. அது ஓகே. சரி லாஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். விஷ்ணு சார் விஷ்ணு இருக்காரா? இருக்குங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி என்ன போகுது? ஏதாவது ஒரு அப்டேட் சார் சார் இல்லைங்க சார். லாஸ்ட் கிராஃபிக் டிசைன் பார்த்தேங்க சார். அதுக்கப்புறம் என்னால உடம்பு முடியலைங்க சார். வீட்டில் தான் இருந்தேன். இது பண்ண முடியலைங்க சார். ஆமா நேத்து உங்க காலேஜ்ல ஆக்சிடென்ட் ஆகுதா? ஆமாங்க சார். அது பிபிஏ ஃபைனல் இயர் போகும்போது பஸ் இதாயிருச்சுங்க சார். கீழே சாஞ்சிருச்சு. ஓகே. நான் ஃபேஸ்புக்ல சார் வந்து பிளஸ் இதுல பார்த்தேன். பையன் சொன்னா இங்க ஒரு பையன் வரான். ஆக்சிடென்ட் சார் அப்படின்னு சொன்னான். ஒரு பொண்ணு இறந்துச்சா? ஆமாங்க சார். தேர்ட் இயர் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க சார். தேர்ட் இயர். மீதி எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்? ஒரு
40 பேர்த்துக்கு மேல அடின்னாங்க சார். நல்லா அடி பட்டிருக்குன்னாங்க சார். ஓ 40 பேருக்கு முன்னாடி அடி. இப்ப 40 பேர் எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சார் ஜிஹெச்லிங்க சார். இப்ப மாத்திருப்பாங்க சார். இப்ப அவங்க அடிபட்டோடனே ஸ்ட்ரைட்டா ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டாங்க சார். ம். 2, 3 பேர்த்துக்கு கை, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க சார். ஒருத்தருக்கு தலையில நல்லா அடிபட்டிருக்குங்க சார். ஓ எங்க காலேஜுக்கு முன்னாடியேவா? ஆமாங்க சார். இங்க ஒரு கட்டு காலேஜ்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் கட்லயே டிரைவர் ஃபுல் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பேசியிருக்காரு. ம். ம். குறுக்க ஏதாவது வண்டி வந்துச்சா? இல்லைங்க சார். அவரு கொஞ்சம் ட்ரக் எடுத்திருப்பாரு போலங்க சார். ஓ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிட்டு அப்படியே டர்னிங்ல திருப்பியிருக்காரு. அது அப்படியே சாஞ்சிருச்சுங்க சார் ஒரு சைடா. சார். ஓ வெரி சேட். ஓகேப்பா. சரி. அப்போ உனக்கு பெருந்திர சரி இப்ப ஆஃபீஸ் இப்ப என்னம்மா? ஈவினிங் வரலாம்லங்க சார். சார் பெருந்திர ஆஃபீஸ்க்கு இனிமேல் ஈவினிங் ஈவினிங் வரலாம்லங்க வந்துருங்க. சார். ஈவினிங் ஆபீஸ்ல ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க சார். அங்க வந்துட்டு நீங்க பாட்டுக்கு வழக்கமான உங்களோட ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெட் ஓகேங்க அங்கேயே சார். எல்லாம் அவைலபிள். சரியா? இன்னைக்கு தான் ஓகேங்க சார். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம். இபில மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதை பண்ண எல்லாம் முடிஞ்சது. ஓகேங்க சார். 6:30க்கு மேல வருவாங்க சார். அதான். அதை வந்து நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க. சரியா? நெட் கனெக்ட் பண்ணி நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஓகே. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். ஓகே. சரி. ஓகே. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? ஓகே. விஜய் சொல்லுங்க சார். கண்ணா என்ன ஒர்க் போயிட்டு இருக்குதுப்பா? சார் அதான் சார் பைத்தான் தான் சார் அவர்கிட்ட அந்த இது கோடிங் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் சார். அவ்வளோதான். ஓகே. அது என்னன்னு அப்டேட் பண்ணலாம் அல்லவா? குரூப்ல ஒரு அப்டேட்டும் வரதில்ல. ஸோ பாத்துக்குங்க. சரிங்களா? நான் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ண மாட்டேன். ஸோ யூ நீட் டு ட்ரபிள் ஷூட் இட் வாட் எவர் மிஸ்டேக்ஸ். கண்ணா புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. என் நாலேஜுக்கு வந்தா மட்டும்தான் என்னால வழியை சொல்ல முடியும். என் நாலேஜுக்கு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கௌதம் சார் ஒர்க் பண்றது முக்கியம் இல்ல. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். நான் அதை அன்னைக்கே சொல்லியிருக்கேன்லவா? சரி சார். ஓகே. அதை வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கிங்க, மாத்திக்கிங்க. அவ்வளவுதான். இங்க மாத்திக்கணும். அவ்வளவுதான். வேற வழியே இல்லை. செகண்ட் ஆப்ஷனுக்கு வேலையே இல்லை. செகண்ட் கொஸ்டினே கிடையாது. நீங்க மாத்திக்கணும். கண்ணு புரியுதா? ஓகேங்க சார். சரி இல்லைன்னா சார். நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதோட கிரெடிட்டே இன்னொருத்தர் எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. கண்ணு புரியுதா? சரிங்க சார். சரி ஓகே சார். புரியுது. இப்போ சப்போஸ் என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து இன்னைக்கு டாக்குமெண்ட் எல்லாம் எடிட் பண்ண சொல்லி ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ கௌதம் எல்லாம் 3 பேரை எல்லாம் பண்ணீங்க. நீங்க உட்காந்து மகுன்னு ஒர்க் பண்ணிட்டீங்க. ஓகே. நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட் எனக்கு நீங்க தரல. ஆனா டாக்குமெண்ட்டை குரூப்ல அனுப்பிச்சிட்டீங்க. ஓகே. ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் யார் எனக்கு அனுப்புறாங்களோ அப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா கீர்த்தனா தான் எத்தனையும் எடிட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. அந்தந்த அன்னைக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணாதான் நீங்க ஒர்க் பண்ணதா அர்த்தம். இதுதான் விஷயம். என்ன புரியுது? சாஃப்ட் ஸ்கில் தான் சாஃப்ட் ஸ்கில் அப்படிமா. ஏன்னா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் தப்பு பண்ணதா நீங்க தப்பு பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். வேற ஒண்ணு. என்ன புரியுதா? சரிங்க. புரியுது. பல விஷயங்களை நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்பேன். ஆனா அதை நான் தான் செஞ்சேன்னு போய் சொல்லாம இருந்திருப்பேன். அதனால வந்து அது இன்னொருத்தருக்கு போயிருக்கும் அந்த கிரெடிட். புரியுதுங்க சார். இது வந்து கம்பெனிக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிரெடிட் இன்னொருத்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா இன்கிரிமெண்ட் அவங்களுக்கு போயிடும். புரியுது. நீங்க வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பட் இன்கிரிமெண்ட் இஸ் கோயிங் டு தி அனதர் பர்சன். அதுக்காக தான் ரிப்போர்ட்டிங்க வந்து கரெக்டா பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் தான் வேலை செஞ்சேங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி பண்ணிருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் ரீசன். என்ன புரிஞ்சுதா? புரியுது. ஆனா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அந்த லாகின் லாக் அவுட் டைம் ரொம்ப நெசசரி. எந்த டைமும் கேட்க மாட்டாங்க. என்னைக்கா ஒரு நாள் பிரச்சனைன்னு ஒரு ஆரம்பிக்கும் பாத்தியா அன்னைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. என்ன புரியுதா? ஓகே. எப்பவுமே கிளைண்ட்ஸை பொறுத்தவரையிலும் என்னன்னா எப்பவுமே எதையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? என்டையரா வெரிஃபை பண்ணுவோம். ஆடிட்டிங் பண்ணுவோம். சோ அதுதான் ரிப்போர்ட்டிங். ஒரு ஒர்க்கோட ரிப்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்போர்ட்டிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? என்னன்னே சொல்ல முடியாது. ஓகேங்க சார்.
புரியுதா? சி ஏன் வந்து டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க போய் ஒரு கார்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல சின்னதா ஒரு வீட்டு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டீங்க, சரியா? அவரு இடத்த உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சரிங்க ஓகே, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க அதோட நிறுத்திட முடியுமா? ம் அவர்கிட்ட இருந்து முறைப்படி என்ன பண்ணணும்? எழுதி வாங்கி ம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. கரெக்டா? எஸ் சார் எஸ் சார் அதுதான் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் ஆல்வேஸ் வெரி வெரி மச் மோர் இம்பார்ட்டன்ட். புரியுதா? டாக்குமெண்டேஷன் இல்லாம ஒரு வேலை ஓகே செய்யறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு ஏன் வந்து உங்களை இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண சொன்னேன்னா, ஆஸ் பர் இந்த டாக்குமெண்ட் படி இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண 29 டாக்குமெண்ட். எஸ் சார் இந்த 29 டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லைன் விடாம அனைத்து விஷயங்களையும் நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன, அது எதுக்காக, அது எப்படி யூஸ் பண்றாங்க, ஏன் யூஸ் பண்றாங்க, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கேட்கணும். அதுல என்ன கொஸ்டின்னாலும் நீங்க கேட்கலாம். என்ன புரியுதா? சரிங்க சார் புரியுது உங்களுக்குள்ள பிரிச்சுக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா 29 டாக்குமெண்ட் இருக்கா? 10 பேர் 30. ஓகே, ஆளுக்கு 3 டாக்குமெண்ட், ஆளுக்கு அல்லது 2 டாக்குமெண்ட், ஆளுக்கு 3 டாக்குமெண்ட். இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்களா? ஐமோன் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஐமோன் எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம ரெகுலர் மீட்டிங்ல? சிந்தக்கத்து வரலைங்க சார் எல்லாத்தையும் சேர்த்திக்கங்க. 10 பேர் அங்க சிந்து, கௌதம், விஜய், விஷ்ணு, அப்புறம் இவங்களும் இருப்பாங்க. இன்னொரு 2 மேடம் வருவாங்க. இவங்க பேர் என்னன்னா நிர்மலா, நர்மதா, இவங்களும் இருப்பாங்க. பட் இன்னும் கனெக்ட் ஆகாம இருக்காங்க. ஓகே, நர்மதா, தென் வந்து கீர்த்தனா, ஓகே, தென் திவ்யா, ராகுல் bro. அப்புறம் வந்து AWS, அப்புறம் ராகுல்ஜி வந்து அது ஏதோ ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு கால் கூட பிக் பண்ணல. சரிங்களா? அட்லீஸ்ட் ஆக்டிவா இருக்கிறவங்க பிரிச்சுக்கு. புரியுதுங்களா? கரண்ட் ஆக்டிவ் பீப்புள். சரிங்க சார் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பிரசன்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? பிரசன்ட் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா? என்ன எடுத்து சொல்லணுமா கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. பிரசன்ட் பண்றதுன்னா என்ன? சார் ப்ரெசென்ட் பண்றதாங்க சார். ம். என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்றதாங்க சார்? இப்போ அந்த டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே, அந்த டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு இருக்குன்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை அந்த அன்னைக்கு மீட்டிங்ல யாரோ ஒருத்தர் பிரசன்ட் பண்ண. புரியுதா? ஓகே சார். ப்ரெசென்ட்னா வந்தா அவங்க வந்து அந்த இப்ப டாக்குமெண்ட் பிரசன்ட் ஜஸ்ட் பண்ணும். அப்போ அப்ப வந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஒரு 40 நிமிஷம் டைம் அல்லது 1 மணி நேரம் டைம், அரை மணி நேரம் டைம், அரை மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்டை பிரசன்ட் பண்ணும். அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத ஓகே படிச்சு சார். அதை அப்படியே எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கன்வே பண்ணும். பேசி பழகும். ஆமாங்க சார். அப்ப வந்து நான் என்ன சொல்றேனுங்க சார், அந்த அப்ப வந்து ப்ரெசென்ட் பண்ற டைம்ல வந்து ரீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஜஸ்ட் ம் அந்த ஹெட்டிங்க படிக்கிறோம். மத்ததெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ம் அப்ப வந்து நம்ம ஆமா, புரிஞ்சுட்டு டாக்குமெண்ட்டை நம்ம பார்த்து வந்து படிக்க கூடாது. கரெக்ட். வெறும் டாக்குமெண்ட் மட்டும் படிச்சுட்டு போகும், ரீட் பண்ணிட்டு போகும். அது வந்து ஆமாங்க சார். அப்புறம் வந்து அது மெமரைஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அதை புரிஞ்சுட்டு நமக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும். புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி, இதுதான் நானும் எதிர்பார்ப்பேன். கரெக்ட். அதுக்கப்புறம் கௌதம் புரிஞ்சுதா நான் என்ன என்ன சொல்றாங்கன்னு? எஸ் சார் புரியுதுங்க சார் புரியுதா? விஷ்ணு, சார் அப்போ ஒரு PDF விஷ்ணு புரியுதாப்பா? புரியுதுங்க சார் புரியுதுங்க சார் இருக்குங்க சார் புரியுதுங்க சார். விஜய் புரியுதுங்களா? கீர்த்தனா சொல்றது? புரியுதுங்க சார். ஓகே, இதுதான் ஆக்சுவலி வந்து இதை நம்ம செய்யணும். அதை வந்து ப்ராப்பரா நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். சரிங்களா? அவங்க எங்களுடைய ப்ரெசன்டேஷனை ரெக்கார்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஏன்னா இங்க விஷயம் என்னன்னா 2 பிரச்சனை இருக்குது கண்ணா. இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒன்னு ஸ்கில்லோட அப்டேட் வந்து இருக்கணும், ரெகுலரான அப்டேட் வரணும். செகண்ட் விஷயம் என்னன்னா, ஸ்கில் இருக்கிறத வந்து நீங்க வெளிப்படுத்தணும். உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்தியே ஆகும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து காம்படிஷன் கிடையாது, நல்ல பர்சனை வந்து தேடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வேலை செய்யறதுக்கு 10 பேர் அவைலபிளா இருக்காங்க. ஓகே, இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த 10 பேர்ல யார் நல்லா பண்றாங்கன்னு பிரசன்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகே, அவங்க நல்லா செய்யறாங்களா மொக்கையா செய்யறாங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. பிரசன்ட் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்ன புரியுதா? எஸ் சார்
ஓகே, ஓகே சார். இப்படிதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அதனால வந்து இந்த இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும். உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்கில் இதை வந்து கொஞ்சம் நல்லாவே டெப்தா இது பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்கானது. ஒரு காலேஜ் விசிட் பண்ணி நம்ம அங்க உங்களுடைய ஸ்கில்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் போயிடும். இந்த டீம்ல பேசுறது, 10 பேருக்கு முன்னாடி பேசுறது, இந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். பயம் உங்களை விட்டு ஓடி போச்சுனாலே போதும், இது எல்லாம் வரதை பாத்துக்கலாம். புரியுதா? எஸ் சார். ஓகே, அப்படித்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஏதோ ப்ராஜெக்டுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா, தம்பி வெளியே தான் போனா, அப்படியே போனா, அப்படியே போனா, அங்க போய் அப்படின்னு. கௌதம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி. ஏன் அவ்வளவு பயம்? இதை சரி பண்ணணும்ல. எஸ் சார், எஸ் சார். இதை சரி பண்ணணும்ல. ஏன்னா நாளைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து யூ நீட் டு பிரசன்ட், ரைட்? பிரசன்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமாங்க சார். அதனால வந்து அந்த பயம்லாம் என்ன போய் கூச்ச ஆகும், என்ன போய் பயம்? இனிமே பேச வேண்டியதான். என்ன பண்ணிடுவாங்க? தெரிஞ்சா தெரியுன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, வேலை முடிஞ்சது. என்ன புரியுதா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்பவே நான் கிளைண்ட் என்ன கேட்கறாங்கன்னா, ஏதாவது ஒன்று கேட்கறாங்கன்னா டைம் கொடுங்க, நான் ரிவ்யூ பண்ணிட்டு என்னன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, தெரிஞ்சதுன்னு சொல்ல உடனே அப்பவே அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ கீர்த்தனாவே ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா, ஞாபகத்து வரலைன்னா கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். வெரி டிரான்ஸ்பரண்ட். என்ன புரியுதா? உங்களுக்குள்ள எப்பவுமே நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஓகே, தெரியலன்னா தெரியலன்னு இருக்கும். அதுதான் வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு அதை பார்ப்போம். அவ்வளவுதான். நத்திங் இஸ் தேர். என்ன புரியுதா? தெரியாத விஷயத்த தெரியும்னு சொல்லி அதுல போய் எல்லாம் கஷ்டப்படுறது, தெரியாததை வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு பட் வி ட்ரை டு லேர்ன். அதை லேர்ன் பண்றதுக்கு என்னங்கிறத பார்ப்போம். அவ்வளவுதானே? என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் ப்ரெசன்ட் ஸ்கில்லுக்குள்ள வந்துருங்க. ப்ரெசன்டட் ஸ்கில்க்கு வந்தீங்கன்னா தான் நான் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். தென் செகண்ட் விஷயம் என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா சில கம்பெனில வந்து ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. அதுல என்னன்னா நீங்க இண்டீட் பார்த்து அப்ளை பண்றதெல்லாம் உங்களுக்கு ஹையரே பண்ண மாட்டாங்க. நீங்க டைரக்டா கம்பெனி வெப்சைட்டை விசிட் பண்ணி கெரியர் பேஜ்ல ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. அதுவும் குறிப்பா ரொம்ப பெரிய பெரிய கம்பெனியை செலக்ட் பண்ண வேண்டாம். கோயம்புத்தூர் பேஸ் ஆர் ஈரோடு பேஸ், சென்னை பேஸ்ல இருக்கு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே அப்ளை பண்ணுங்க. கண்ணா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சரிங்க சார். ஓரளவுக்கு மீடியம் ஆஃப் ஸ்கேல் கம்பெனில அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஒரு வெப் டெவலப்பர் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ங்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டன் பண்ணுங்க. ஓகே, வரக்கூடிய பிரச்சனை என்னவோ அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார். கிளியர்? அதுல மேபி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, பேட் ஆர் ரைட், சம்வாட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு we can grow it. என்ன புரியுதா? ஓகேங்க சார், புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துனா தானே அது சேரும். ஒண்ணுமே சேர்த்தாம இருந்தா அது எப்படி சேரும்? சிறுதுளி பெருவெள்ளம். கரெக்டா? சின்ன சின்ன துளிகளாக சேர்றதான ஒரு வெள்ளமா மாறுது, மிகப்பெரிய வெள்ளமா. கரெக்ட் தானே? ஸோ அது மாதிரி அதை நீங்க அதை இன்புட்டா போடுங்க. ஸோ கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி உங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கான்பிடன்ட் நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களை கடுமையா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மிக கடுமையான காலகட்டம். அதுவும் வேலையும் இல்லாம லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது யூ ஆர் ஃபேசிங் தட் யுவர் இஷ்யூ இஸ் வெரி ஸ்ட்ரகிள். வெரி ரொம்ப ஸ்ட்ரகிள். அது வந்து ஃபேமிலி செட்டில் ஆனவங்களுக்கு பெருசா அவ்வளவுக்கு இருக்காது. பட் விஜய், கௌதம், விஷ்ணு இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கீர்த்தனா இவங்களுக்கெல்லாம் யூ ஹாவ் த ஓவர் கமிட்மெண்ட். Okay, you have the commitment. You need to get the job. என்ன புரியுதா? Then AWS தம்பி. Okay, you need to get the very good job and very good salary. Okay, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா you are facing the lot of struggle. சரியா? We know, well known. என்ன புரிஞ்சுதா? அப்போ வந்து என்னன்னா நமக்கு நல்லா தெரியுது we do the some mistakes. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோங்கிறத ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு அத பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி நாம செய்யக்கூடிய தவறுகளை ஒவ்வொன்றா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃபெச்டு டெவலப்பரா உங்களை கன்வர்ஷன் பண்ணி
கண்ணா புரிஞ்சுதா? எஸ் சார். என்னதான் நான் உங்களுடைய ஓகே சார். தவறுகளை நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லலாம், பட் ஆக்சுவலி வந்து ரியல் கரெக்ஷன் நீங்க தான் செய்யணும். நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். சின்ன சின்னதா இருக்கக்கூடிய நான் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கரெக்ஷன் என்னன்னா, விஷயம் என்னன்னா கண்டினியூஸான ஒர்க்கிங் அது உங்களுக்குள்ள வேணும். அது ஒரு நார்மலா உங்ககிட்ட இல்ல, அதை மாத்தணும். தென் வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்கில் வந்து இல்ல, அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்கில்ல நல்லா மாத்தி வைக்கணும். ஓகே. தென் வந்து நான் சொன்ன மாதிரி என்னன்னா, நான் கொடுத்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா அதை வச்சு பல ஆங்கிள் சிந்திச்சு அதை வேற ஒரு ஆங்கிள் ரிசர்ச் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டை வந்து மாத்து. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். என்ன புரியுதா? எஸ் சார். ஓகே. இதுதான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 29 டாக்குமெண்ட்ஸையும் ப்ரெசென்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஸோ தென் வந்து பார்த்துக்கலாம். வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்க. கௌதம், அங்க இன்டர்நெட் இது போட்டாச்சு. புரியுதா? ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அங்க போட்டாச்சு. ஓகே. அதுக்கு பாஸ்வேர்டு வந்து என்னுடைய மொபைல் நம்பர். ஓகேங்க சார். ஓகே. அதுக்கு என்னன்னா அதை ஆன் பண்றதுக்கு வந்து உள்ள இது பண்ணணும். நாளைக்கு காலைல இபி ஆபீஸ் வந்துடும் 8 மணிக்கு. நான் வந்துட்டு அதை என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். கிளியர்? புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். அதை மட்டும் எனக்கு நாளைக்கு அதை மட்டும் அதுல நெட் நீங்க அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாம் ஓகே. நத்திங் இஸ் தேர். ஓகே. ஓகேங்க. ஓகேங்க சார். ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் எங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களா? நோ சார். வேற எனிதிங் எல்ஸ்? நான் மேக்ஸிமம் சொல்லணும்னு நினைச்சுதான் நான் சொல்லிட்டேன். தென் வந்து சில ட்ரிக்ஸை வந்து கத்துக்குங்க. சில வகையான ட்ரிக்ஸ். ஆக்சுவலி நீங்க இன்னமே ட்ரிக்ஸை கத்துக்காமையே இன்னும் சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்மார்ட் ஒர்க் நிறைய கத்து வச்சுக்கோங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் எப்படி செய்யணுங்கிறதுக்கு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது. அதான் நிதர்சனம். கௌதம், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சார் புரியுது புரியுது. எல்லாத்துக்கும் சில வகையான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத அப்சர்வ் பண்ணு. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணு. ஓகே. நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தேன்ல, நம்ம சர்வீஸ் டாக்குமெண்ட், அதுதான் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்தல்லவா, பிரைஸ் லிஸ்டோட. எஸ் சார். அதை வந்து ஒவ்வொரு இமேஜா எடுத்து அந்த இமேஜுக்கு மேல நம்ம லோகோ எல்லாம் செட் பண்ணி அதையுமே அந்த பிடிஎஃப் ஃபைல இமேஜா மாத்திருங்க. அண்ணா, நான் சொல்றது புரியுதா? சார் புரியலீங்க. நான் ஒரு அந்த பிரைஸ் லிஸ்ட் பிடிஎஃப் ஒன்று கொடுத்தலங்கண்ணா, இந்த வெப் டிசைனிங்க்கு லோகோ டிசைனிங்க்கு பிரைசிங் மாதிரி. அதாங்க சார் பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னீங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தது. எஸ் சார். சார் அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் டு இமேஜ் கன்வர்ஷன் பண்ணிக்கங்க. என்ன பண்றீங்க? பிடிஎஃப் டு இமேஜ் கன்வர்ஷன். அப்போ வந்து 17 இமேஜஸா மாறிடும். 17 பேஜ் என்னமா இருந்தது. ஓகே. அந்த இமேஜ்ல என்ன பண்றீங்கன்னா, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்லயும் வந்து ட்ரைனிங் ட்ரெயின்ஸோட லோகோ எல்லாம் இன்டகிரேட் பண்ணி மாத்திருங்க, ஆட் பண்ணிருங்க. அந்த இமேஜஸ் வந்து மாத்திட்டு அந்த இமேஜஸ் வந்து நம்ம வெப்சைட்லயே அப்லோட் பண்ணிருங்க. வந்து செகண்ட் வந்து இதுல நம்மளுடைய அபிஷியல் பேஜ்லயே அப்லோட் பண்ணிருங்க. நான் அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. புரிஞ்சுதா? அதை தென் அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைலும் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். கண்ணா புரியுதா? சரிங்க சார். ஓகே. இதுதான். தென் வந்து அதுல இருக்கக்கூடிய சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்மளால சர்வீஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத, என்னென்ன விஷயத்துக்கு நம்மளால சர்வீஸ் கொடுக்க முடியும், என்னென்ன விஷயத்துக்கு நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டா நம்மளால சர்வீஸ் கொடுக்க முடியுங்கிறத நீங்க சொல்லணும். கௌதம், புரியுதா? சரிங்க சார். புரியுது புரியுது. ஓகே. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடியதுல இப்போ லோகோ டிசைனிங்னா நம்மளால லோகோ டிசைனிங் கொடுக்க முடியுமா, எவ்வளவு நல்லா கொடுக்க முடியும். ஓகே. அதுக்கு சம் சாம்பிள்ஸ். ஓகேங்க சார். புரியுது. ஓகே. இப்போ ஒவ்வொரு சர்வீஸ் இருக்குன்னா அந்த சர்வீஸை நம்மளால தர முடியுமா, முடியாதா? முடியாதுன்னா என்னதனால நம்மளால முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவுட் சோர்சிங் யாருக்கு பண்ணலாம்? அவுட் சோர்சிங்னா நிறைய பேருக்கு பண்ணலாம் அல்லவா? நம்ம பிசினஸ் வேற ஒரு கம்பெனிக்கு எடுத்து கொடுக்கலாம் அல்லவா? அது வழியா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு போகுது, கமிஷன் வழியா வந்துட்டு போகுது. ஓகே. ஒன்னா அப்படி பண்ணுவோம். ஒன்னா சர்வீஸ் நாம கொடுப்போம். நம்மளால சர்வீஸ் கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்துல வேற ஒரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த சர்வீஸை. புரியுது. ஓகே. மோஸ்ட்லி நாம கொடுக்கறதுக்கு நம்மள எலிஜிபிள் ஆகி, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது அது. என்ன புரியுதா? மோஸ்ட்லி புரியுது. எல்லா சர்வீஸும் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஓகே. ஓகேங்க சார்.
ஓகே. ஸோ இதான் வந்து விஷயம். நாளைக்கு ஒரு சின்னதா ஒரு லோகோ டிசைனிங் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் என்னங்கறத நான் வாட்ஸ்அப் பண்றேன். அதை என்ன ஆராய்ச்சி பண்ணி சரிங்க நம்ம ட்ரைனிங் ட்ரைன்ஸ் இன்ஃபர்மேஷன் வெல்த் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து அந்த இன்னொரு இதுக்கு வந்து ஒரு லோகோ ஒன்று செய்யணும். ஓகே. சம்திங் லைக் சரிங்க கனீரா சம்திங் பேசன் டிசைன் என்னமோ பேர் வச்சாங்க. நான் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு சரிங்க சொல்றேன். ஓகே. சரிங்க சார் ஓகேங்க சார் நாளைக்கு லோகோ டிசைனிங் என்னங்கறத ஓரளவுக்கு ஓகேங்க சார் ஹை குவாலிட்டில எல்லாருமே, அதாவது இங்க இடத்துல என்னன்னா நான் கௌதம் சொல்லங்காட்டி கௌதம் மட்டும் நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்லை, எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆகுங்க. எல்லாருமே அதுக்கான பிரசன்ஸை வந்து இது பண்ணும். ஆனா புரிஞ்சுதா? எஸ் சார் புரியுது ஓகே. இது எல்லாருமே எல்லாத்துக்கும் தான் பொதுவானது. நான் இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் பொதுவானது. அதுல இருக்கக்கூடிய சர்வீசஸ்க்கான இதை வந்து, ஏன்னா அததான் வந்து மெயின். இதை வந்து நல்லா பண்ணிட்டீங்கன்னா போதும், இதெல்லாம் ஓகே தான். ஓகேங்க சார் ஓகே கண்ணா. சரி, மீதியை வந்து நாளைக்கு பார்ப்போம். சம்வாட் ஏதாச்சும் நீங்க ட்ரபிள் பண்றீங்க, ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்கன்னா ஓப்பனா வந்து குரூப்ல அப்டேட் என் நாலேஜுக்கு கொண்டு வந்து கண்ணா. புரிஞ்சுதா? சரிங்க சார் என் நாலேஜுக்கு கொண்டு வராம எந்த விஷயத்தையும் நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சிருக்காது. ஓகே. என்னால ரிசல்ட் தர முடியும். சரிங்க சார் ஓகே. என் நாலேஜுக்கு எப்படியாச்சும் அதை கொண்டு வந்து சரியா? ஓகேங்க சார் ஓகே கண்ணா. ஓகே சார் சார் மேம் சொல்லுங்க. வெப்சைட் அக்கௌண்ட் சஸ்பெண்ட்னு வந்துச்சு சார், காலையில பார்த்தேன். ஓகே ஓகே மேம், அது ரினியூவல் பண்ணிருக்கணும். ஓகே, நான் இப்ப பண்ணி விட்டுறேன். இப்போ பண்ணி விட்டுறேன். ஓகே சார், ஓகே அது சார், ஹோஸ்டிங் ரினியூவல் ஆயிருக்கும். அதை நான் ஓகே, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதை ரினியூவல் பண்ணிடுறேன். நான் இப்போ பண்ணிடுறேன். சரி, ஓகே சார். ஓகே. சரிங்க. ஓகே. ஓகே கண்ணா. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ தம்பி சொல்லு.